ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெக்கமா வருது. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் ஜினு மாமி. ரொம்ப வருஷமா vlog எடுப்பேன். ஆனால் இந்த வருஷம் அப்லோட் பண்ணுவேனான்னு தெரியல. பட் எங்கள் பாப்பா இந்த திஸ் இயர்னாவது நீங்கள் உங்கள் vlog அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ இயர் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். திஸ் இயர் கொஞ்சம் சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுறோம். பரவாயில்ல, அப்லோட் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். அண்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கலாம் gift ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, gift ரெடி பண்ணிருக்காங்க. கடையிலேயே வாங்கி வச்சிருக்கோம். கடல்லே கிடைக்கலையாண்டா? கடையிலேயே வாங்கணும்டா. கடையில வாங்கணும். காமெடி பண்ண ஆரம்பிச்சான். ஓகே கைஸ், ஸ்டார்ட். இது வந்து திஸ் இஸ் மை பர்த்டே ட்ரெஸ். கிருஷி டாடி எனக்காக ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ட்ரெஸ், this is a birthday dress is not just happy. This is the M size is the biggest happy for this year and 35 years ஆயிடுச்சு guys. ஏதோ பேசுறாங்க. ஆக்சுவலாக வந்து தீபாவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வில் பவர் நிறையா இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு நார்மலாக வந்து இந்த ட்ரெஸ், அவங்க வந்து ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட எஃபர்ட், விடாமுயற்சின்னு சொல்லுவாங்கல்ல, விடாமுயற்சி சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக அவங்களுக்கு டாலரேட்டும் ப்ளஸ் வில் பவரும் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ அவங்களோட எஃபர்ட்னால என்ன வில் பவர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல இருந்து அவங்களோட சைஸ் வந்து எம் ஆயிடுச்சு இப்போ. அதுவும் அவங்களுக்கு இந்த கோட் ட்ரெஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நார்மலாகவே வந்து தீபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே க்யூட்டாக இருக்கும். அது இந்த கோட் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து கோட்டுன்னு எடுத்தாலே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்கள மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஷால் போட பிடிக்காது, அதனால இந்த மாதிரி கோட்டை போட்டு தப்பிச்சுக்குவேன். அதான் உண்மை. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷிகா கல்ச்சரில் வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸு நான் சொல்லி முடிச்சுறேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷிகா கல்ச்சர், எங்களோட கிருஷிகா கல்ச்சர், அவங்க வந்து பிரசிடென்ட், சேர்மன், எம்டி எல்லாமே தீபா தான். ஸோ இந்த கிருஷிகா கல்ச்சர்ல வந்து அவங்க கிருஷிகாண்டி இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸ்டு டிசைன். அது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒரு அரேபியன் ஸ்டைல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு பார்ட்டி மோடுக்கு. அதே மாதிரி மம்மி மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி டிசைட் பண்றவங்க இந்த மம்மி தான். அதே மாதிரி ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கு, சூப்பரா. அப்படியே எச்சி ஊது. எதுக்கு முத்தம் வைக்கிறதுக்கா? நான் வில் பவர்னு சொன்னேனே, அதாவது எவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்தாலும் சரி ஃபேமிலியில் எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு அது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு பறக்கிறதுல வந்து தீபா அடிச்சுக்க முடியாது. நிறைய ப்ராப்ளங்கள் வந்து ஃபேமிலியில் வந்தாலும் ஹாப்பியாக வந்து இந்த ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகிறது வந்து தீபா தான். ஸோ அதை வந்து நம்ம ஹாப்பியாக அதை சொல்லுவோம். ஓகே கைஸ், கேக் ஆறுனாலும் அது இன்னைக்கு டேல வந்து சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த ஃபேமிலியை வந்து வெரி குட்டா, அதுவும் கிருஷிகா அண்ட் ஜினு அவங்க வந்து ஸ்டடீஸ்லயும் டாப்பர். அவங்க ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அத முதல்ல காட்டுங்க எனக்கு. அத நான் சொல்றேன். அது மாதிரி பர்த்டே மணிக்கு போகுது. அதே மாதிரி
பர்த்டே 6 மணிக்கு போகுது 10 9 go 9 8 7 6 அதெல்லாம் 4 3 2 1 ஹாப்பி பர்த்டே டு யூ டின் 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 அதானே Happy birthday to you, Sound it. Deepa. சரி வாங்க Happy birthday to you. கட் பண்ணுவோம் Cut பண்ணுங்க. நீ கட் பண்ணு நாளைக்கு பிடிங்க Happy birthday to you. பில்லோட்டி இருக்காங்க பாருங்க டாடி. இங்க பாரு எங்க பில்லோட்டி இருக்கு. கரெக்டா டாப்பர் மேல அப்படியே பில்லோட்டி. எங்க அத நீ எடுத்துரு இங்க என்ன ரைட் பண்ணிருக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சனா Hi. See, happy birthday mommy. Gift section. Gift மைக் Guys, this is gift section. பார்க்கலாமா வாங்க. ஒண்ணு கிடையாது இவங்களுக்கு நான் 2 கிண்டர்ஜாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் guys. ஜாலியா ஜாலி. இவங்க ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாங்க Yes, friends. வாங்க வாங்க gift கொடுங்க சீக்கிரம் ஜினு நீதான் கொடு. first this is for Krishi Papa. this is for Krishi Papa and this is for Jinu Jinu குட்டி டன் டன். அச்சு குட்டி எங்களுக்கு எனக்கு gift வாங்கி வச்சிருக்கேன் என்னன்னு செக் பண்ணுவோமா அவங்க செய்யல. பென் வாங்கியிருக்காங்க Black pen. பென் சொன்னா guys பென் வாங்கியிருக்காங்க this is the gift கியூட்டா இருக்கு என்ன ஓபன் பண்ணி பார்க்கலாம் This is my turn to give the gift. இந்த டார்லிங் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் வேற இருங்க என்ன ஓபன் பண்றீங்க அதுக்குள்ள? பார்க்கலாம் டைம் ஆயிடுச்சுல நம்ம ஆ இங்க இதுல என்ன இருக்கு இவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் இவங்களே வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நோ ஃப்ரெண்ட்ஸ் டாடி வழக்கம் போல ஏதோ பெரிய பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்காங்க என்னது இது இருக்கு நிறைய இருக்கு. என்னது டாலிங் இது என்னது இது என்னன்னே தெரியலையே கண்டுபிடிங்க கெஸ் இட் ஏதோ இருக்கு இது என்னது ஒரு மாதிரி இருக்கு என்னது ஓவர்லாக் ஷிவிங் மிஷின் ஓ மை காட் டார்லிங் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஓவர்லாக் அடிக்கணும்னு யதார்த்தமா சொல்லிடாலே ஓ மை காட் ஆமா நீங்க ஓவர்லாக் அடிக்கணும். சரி ஓகே ஓபன் பண்ணுங்க ம் பாருங்க புதுசு புதுசா இருக்கு. இப்பதான் அவ்வளவு புதுசு இருக்கு. அடே டார்லிங் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை டார்லிங் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிடிச்சது ஓவர்லாக் பண்ணா நமக்கு இந்த டச்சர்ல இல்ல ஆக்சுவலி நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஓவர்லாக் பண்ணா ரெடிமேட் மாதிரியே கவர் ஆயிரும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த கிறிஸ்டியா கல்ச்சரில் வந்து இந்த டிசைன் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ நீ நிறைய இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும். ஸோ அது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஃபார் கிறிஸ்டியா கல்ச்சருக்கு. சின்ன கிஃப்டா ஓ மை காட் டார்லிங் என்ன டார்லிங் ஆனா இது சின்ன கிஃப்ட் இல்லையே ரொம்ப ஓவர் கிஃப்ட் போலியே. ஆமா ஓவர்லாக் ஓவர்லாக் மிஷின் வாங்கி வந்திருக்காங்க फ्रेंड्स. ஆமா फ्रेंड्स. ஆக்சுவலி திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் நான் டார்லிங் ஏதாவது கோல்டு மோஸ்ட்லி எனக்கு கிஃப்ட்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பேன்
ஸோ மோஸ்ட்லி எனக்கு நாங்க பிளாண்ட் ரிப்பன் சரி நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டர் ஜாய் ஓபன் பண்ணலாமா? கரெக்ட். ஏற்கனவே ஓபன் பண்ணிட்டேன். இந்த ஸ்பூன் இருக்க சைடு தான் எப்பவுமே இது ஓபன் பண்ணி கொடுங்க பின்ன. இது ஜினோட ப்ளூ கலர்ல கவர் போட்டிருக்க ஜினோட அந்த பெருசு மட்டும் வாங்க டாடி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம் வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம் நாங்க. அதனால வாங்கி வந்த குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்றோம். நேத்து தான் ஷாப்பிங் போய் இதோ சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா கிட்டையும் வாங்கி வச்சுக்குவாங்க. பட் கியூட்டா இருக்கு. ஏய் இதை என்ன இவ்வளவு காசு போட்டு வாங்குனீங்க? நான் வாங்கல, அது ஏன் கிஃப்ட் கிடையாது. அப்புறம் இது யார் பண்ணது? அச்சுக்குட்டி பண்ணீங்களாமா? எவ்வளவு காசுன்னு கேட்கணுமா நெக்ஸ்ட் டைம்? ஓகேவாமா? இவ்வளவு காசு கம்மியா தான் வாங்கணும் சரியாமா? கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்க கூடாது காசு போட்டு. ஓகேவா? இது கொடுங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ டாலி. டாலி என்ன வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கா? அடக்கடவுளே, ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எல்லாம் வந்திருக்கு. இது புரியுதா? இது ஏதோ வந்து ஓபன் பண்ணல. உங்ககிட்ட ரெட் கம்மியா இருக்கியா? இது நான் ஆன்லைன்ல கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன் இந்த ட்ரெஸ். டார்லிங் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஓ மை காட். ஆனா இத நான் ஏன் வாங்காம வச்சிருந்தேன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதனால நான் வாங்கல. ஓ டார்லிங் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து எங்க பாப்பாக்கு நான் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அது வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணுனேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேனிஃபெஸ்டிங் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இதுதான் நான் ஆன்லைன்ல பார்த்தேன். சரி இது மாதிரி எனக்கு ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஓகே எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ட்ரையல் பண்ணலாம்னு நினைச்சு. சர்ப்ரைஸ் ஆகமல. நான் எனக்கு தேவை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு சமைக்க போலான்னு நினைச்சேன். ஷாப்பிங் போய் சுத்தி பார்த்துட்டு தான் வரணுமா? செலவெல்லாம் பண்ணக்கூடாதுமா? வா ஸ்ரீ கணேஷா நமோ. வா சூப்பர். நான் ஒரு பாட்டு பாடுவேனே, இது ஏதோ பாடுவேனே, ஓகே குட் குட் சூப்பர். டாடியோட கிஃப்ட் இந்தாங்க. டார்லிங் அப்ப இருந்து எதையோ நீட்டிட்டு இருக்காங்க. Oh, it's my favorite chocolate. It's my favorite. But நான் இது ரொம்ப இதெல்லாம் வேண்டாம்னு நினைப்பேன், ஏன்னா ரொம்ப டயட்ல இருந்தனால இதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. பட் நான் டயட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப இருந்து வெயிட் நான் டயட் ஸ்டார்ட் பண்ண வந்து கிறிஸ்டி டாடி எனக்கு லட்டு, மோதி லட்டு, இந்த மாதிரி சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சிப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. உங்க வீட்டுல அது மாதிரி டயட் ஸ்டார்ட் பண்ணவனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஹெவியா வாங்கிட்டு வராங்களா? கண்டிப்பா இருக்கும். என்னடா இவ்வளவு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உள்ளலாம் இருக்கு. உள்ளலாம் இருக்கா? நிறைய கீச்சன் ஆளுக்கு ஒண்ணா பார்த்து வாங்கிக்கிட்டாங்க. மம்மி வந்து எவ்வளவு பிடிக்குங்கிறது இந்த கிஃப்ட்ல தெரியும். எல்லாம் சின்ன சின்ன கிஃப்டா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்கு. எல்லா கிஃப்ட்டுமே வந்து கிறிஸ்டியன் ஜினு. வாவ். அவங்க மம்மிக்கு வந்து விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். இப்பதான் நான் ஹாப்பியா இருக்கேன். இப்பதான் நான் ஹாப்பி. 16 ரூபா. சூப்பர். சாக்லேட். ஆக்சுவலா எனக்கு செலவு பண்றது சுத்தமா பிடிக்காது. என்னது இது வந்து ஜினு கிறிஸ்டியோட கிஃப்ட். இது கியூட்டா இருக்கு.
நல்லா இருக்கு பாண்டா. panda. தேங்க்யூ. இதுதான் இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான gift. நான் இதுதான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே மை மாம். Don't cry, don't be sad, be all happy always. You are a great role model for everyone and you are so talented. You are my everything mom. எனக்கு எப்பயுமே கிஃப்ட்ஸ் கொடுத்தா இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நிறைய நான் என்னோட டைரியில பின் பண்ணிப்பேன். நான் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் திருடிக்குவாங்க, எல்லாரும் வாங்கிக்குவாங்க, இதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. ஓகே, போட்டோஸ் எடுக்கலாமா? அந்த ஓவர்லாக் மிஷினை எனக்கு ஓபன் பண்ணி பார்க்கணும். சீக்கிரம் சர்ப்ரைஸ் என்ன விஷயம் இருக்கு? வைங்க தாங்க. சீக்கிரம் டாலே. போட்டோ எடுக்கணும். அட கடவுளே. இல்ல ஆக்சுவலி ஆர்னமெண்ட்ஸா வாங்கிட்டு வந்தா பின்னிடுவேன் பின்னி. ஏன்னா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூட்டிட்டு போய் தான் வாங்கணும். பட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கிளவியானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறீங்க. எங்க இருக்க முதல்ல என்னைய மதிக்கவே இல்லை, கண்டுக்கவே ஆள. கிளவி 35 இருந்தாலும் நீ வந்து கியூட் கேர்ள் எனக்கு தெரியும். நீ பாக்குறேன் அச்சு போட்டோ எடுக்குது. இப்படி இப்படி எனக்கு எங்க வாங்குனீங்கன்னு கூட தெரியாது.